நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிக்கி ஈட்டரா இருக்காங்க. வென் ஷுட் கன்சர்ன் அபவுட் சைல்ட்ஸ் அப்டேட் கேட்டிருக்கீங்க. வெரி குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக்கி ஈட்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ நார்மல் ப்ராசஸ். ஓகேங்களா? நார்மல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியது அவசியமே இல்லை. இந்த ஸ்டேஜ்ல அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டா வெறுப்புகள் இதெல்லாமே வந்து அவங்க லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எப்போ நம்ம கன்சர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்க பிக்கி ஈட்டரா அப்படியே தொடர்ந்து நிறைய வருஷங்களுக்கு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆனாலும் ஸ்டில் அவங்க பிக்கி ஈட்டராகவே இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிறது வந்து இது நார்மல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். இப்போ வந்து வரி பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் ஆனால் வந்து இந்த பிக்கி ஈட்டரை நீங்களாவே வந்து மாத்திடக்கூடாது. பிக்கி ஈட்டர் அப்படியே நம்ம வந்து ஃபுட்டு மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கொண்டு வந்துடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா அவங்க சாப்பாடுல ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சாப்பிட்டு தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும், அடிச்சு மிரட்டி சாப்பிட வைக்கணும், இது பண்ணா சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓவரா ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஃபுட்டு மேல அப்படியே இந்த பிக்கி ஈட்டர் வந்து ஜாஸ்தியா கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை மாத்தணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. கன்சிஸ்டண்டா ஒரு ஃபுட்டை வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வேண்டான்னு சொன்னாலும் 15 days ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபுட்டு மூலியமா சேர்த்தி சம்திங் எப்படியோ நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 15 டைம்ஸ் நீங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க இதை சுத்தமா கேட்கவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவாய்ட் பண்ணுமே தவிர நீங்க 15 days கண்டினியூஸா நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிரியேட்டிவா நீங்க ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி கொடுக்காம கொஞ்சம் கிரியேட்டிவா ஸ்டார் மாதிரி, கொஞ்சம் மூன் மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொஞ்சம் அவங்களுக்கே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம குக் பண்ணும்போது கண்டிப்பா பேபிஸையும் வந்து ஸ்டிர் பண்றதுக்கு, கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு, வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து ஆர்வம் வரும். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்கணும், ஓ இப்படிதான் குக் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்ப இன்னுமே அவங்களுக்கு வந்து ஆர்வம் வரும். சாப்பிடுறதுக்கும் நம்ம சாப்பிடலாம் பண்ணலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்ஸ் வரும். அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? அண்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா நீ சாப்பிட்டா இது கொடுப்பேன், ஐஸ்கிரீம் தருவேன், நீ சாப்பிட்டா சாக்லேட் தருவேன் இப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. இட் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். நீங்களே வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபுட்டை விட ஐஸ்கிரீம் தான் அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா இந்த சாப்பாடை விட வந்து ஐஸ்கிரீம் தான் பெஸ்ட், இந்த சாப்பாடோட சாக்லேட் தான் பெஸ்ட், அதுதான் இது பண்ண அது தரேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு கூட இருக்கிற ரிலேஷன் விட அவங்களுக்கு அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் மேல இருக்கிற ரிலேஷன் தான் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க ஃபுட்டு வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. ஸோ நம்மளே என்ன பண்றோம் ஃபுட்டை வந்து ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டண்டா கொடுக்குறோம். அப்படி பண்ணாதீங்க. இதுக்கு பதிலா இந்த ஃபுட்டுன்னு கொடுக்கறது சொல்றது பதிலா நீங்க வெளியே கூட்டிட்டு போகிறேன், ஏதாவது வாங்கி கொடுக்க டாய்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். பட் நம்ம இந்த ஃபுட்டை வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் கொடுக்குறேன் இந்த மாதிரி சொல்லி வந்து தயவு செஞ்சு பழக்காதீங்க. இட்ஸ் அ வெரி பேட் ஹேபிட். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரோல் மாடலா இருக்கணும். வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு வேண்டாம் இது வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேற கொடுங்க அப்படின்னா அவங்களும் அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இது வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன். வீட்டுல இருக்கவங்க பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஆக்டாவது பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களும் நீங்க சொல்ற மாதிரி மாறுவாங்க. மெயினான விஷயம் என்னன்னா வந்து அவங்க வந்து நம்ம எப்படியாவது அவங்க சாப்பிட வச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து டிவி பார்த்து எப்படியோ நம்ம வந்து சாப்பிட கொடுத்துறோம் இல்லையா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஃபுட்டை என்ஜாய் பண்ணி அவங்க என்ன சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அவங்க உணர்ந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம கொஞ்சமாவது ட்ரை பண்ணணும். ப்ளீஸ் ரொம்ப எப்பவுமே அப்படி பண்றதுக்கு ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அவங்க ஃபோன் டிவி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லாம சாப்பிட வைக்க பழகிக்கோங்க சின்னதுல இருந்தே. இட்ஸ் வெரி குட் ஹேபிட். ஓகே இதெல்லாமே ஓகே. அண்ட் இது போகையில ரொம்பவே அவங்க வந்து பிக்கி ஈட்டரா இருக்காங்க, அவங்க ரொம்ப டயர்ட்னஸா ரொம்பவே வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பீடியாட்ரிஷியனை வந்து போய் கன்சல்ட் பண்ணுங்க. மேபி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸா கூட இருக்கலாம். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின்.